நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 38 லிட்டர் டச் பண்ணுச்சுங்க. வயது முதிர்ந்த மாடுகள் நம்ம பண்ணைக்குள்ள இனிமேல் வச்சிருக்க கூடாதுங்க. மாடு ஏதாச்சும் இழப்பு வாங்குதா இல்லை கெஸ் வாங்குதா இல்லை மாடு எப்படி நிற்குதுன்னு பாருங்க. இந்த வெயிலில் ஹெச்எஃப் மாடு வந்து இது பண்ணாது அது பண்ணாது சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மணி 1:30 ஆச்சு. இது ஹெச்எஃப் மாடு தான். இதுவும் வந்து 25 to 30 லிட்டர் கறந்த மாடு தான். இப்போ லூஸ் ஹவுசிங்ல இருக்கிற ஒவ்வொரு மாடு சாப்பிட்டு அப்படியே வெளியே தண்ணிக்கு போகுது பாருங்க. அதுக்கு தேவையானது அது ஃபுல்ஃபில் பண்ணிக்குதுங்க. இந்த மாடு சூஸ் பண்ணுறப்ப தான் நான் முடிவே பண்ணேன். நீங்கள் 6 பல்ல விட்டு வரீங்கன்னா அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் பால் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது மாட்டிலிங்க. 2 இயர்ஸ் ஒன்ஸ் நாங்கள் வலிச்சு காட்டில் போட்டு மறுபடியும் வேற மண் போட்டுருவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஏஜின்னு ஒரு நம்ம இந்தியன் பேஸ்டு ஸ்ட்ரா கம்பெனிங்க, சன்யூசி கம்பெனிங்க. இந்த என்டிடிபி கீழே வருங்க, நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டில் வருங்க. எஸ்ஏஜி ஸ்ட்ரா இம்போர்ட்டட் புல்லுங்க. இந்த புல்லோட நம்பர் பார்த்தீங்கன்னா 0021ங்கிறது அதோட புல்லோட நம்பருங்க. இந்த கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா 4 months ஆச்சுங்க. கரெக்டாக ப்ராப்பர் டிவார்மிங் கரெக்டாக பால் கொடுத்து நாங்கள் க்ரோ பண்ணோங்க. இப்போ இதோட கரண்ட்டு வெயிட் பார்த்தீங்கன்னா 115 நாளைக்கு இப்போ 135 கிலோ 136 கிலோ இருக்குங்க வெயிட்டு. 4 monthsக்கு என்ன க்ரோத்தோ இருக்குதுங்க. ப்ராப்பர் டிவார்மிங் பண்ணி வளர்த்துறங்க இதுங்க. ஒரு ப்ரீடிங் ஒரு ஃபார்முக்கு எப்படி முக்கியங்கிறது இதுதான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. 4 monthsல பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்காதுங்க. ஒரு வருஷத்துலேயே சனை பிடிச்சிரும் போல இருக்கு. ஒரு வருஷத்துல சனை ஊசி போடலாங்க. இது இப்போ 4 months ஆச்சுங்க. 8-9 months போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ பண்ணுற அளவுக்கு வந்துருங்க. சனை ஊசி போடுற பக்குவத்துக்கு வந்துருங்க. 270 கிலோ 250 கிலோ அந்த ரேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா சனை ஊசி போட்டுடலாங்க.